அன்பு தமிழ் சொந்தங்களே, யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம நல்லா இருந்தாலும் நோய் விட போறது இல்லை. ஜி-பூ பாண்டு சொல்லிட்டு ஜப்பான்ல வந்து ஒரு புதிய வியாதி பரவிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வியாதிக்கு பேர் என்ன, அது எப்படி வந்து ஆட்களை கொல்ல போது, இது வந்து ஆசியா கண்டத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் WHO சொல்லியிருக்கிற அடிப்படையில இந்த பயங்கரமான வியாதிக்கு என்ன பேரு, இது எப்படி எல்லாம் நம்மளை வந்து ஆட்கொள்ள போகுது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, ஜப்பான்ல ஹிரோஷிமாவுல SDS ஸ்டெப்டோகாக்கஸ் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் அப்படிங்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் டாக்ஸிக் சிண்ட்ரோம் ஷாக் சிண்ட்ரோம் அப்படிங்கக்கூடியதுதான் SDSS. இந்த வியாதி வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் அப்படிங்கக்கூடிய மரபணுல இருந்து உருவாகி புதிய வியாதியை உண்டு பண்ணி இருக்குது. ஜப்பானியர்கள் ஏற்கனவே வந்து சீனர்களுக்கு உண்டாச்சு. ஊகான் மாகாணத்துல வந்து கொரோனா அவங்களுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி, அதாவது இன்னும் சொல்லணும்னா வவ்வால்ல இருந்து குரங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவுச்சுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல வந்து தாக்கத்தை உலகம் அனுபவிச்சுச்சு. கொத்தாக கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் வந்து மடிஞ்சு போனாங்க ஆல் வேர்ல்டுல, இந்த பூமி பந்துல. இப்போ வந்து இந்த SDS கூடிய டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் கூடிய இந்த வியாதி வந்து இப்ப ஜப்பான்ல பரவி இருக்கிற அடிப்படையில ஜப்பான் சுகாதார நிறுவனம் வந்து வீட்டை விட்டு யாரும் வெளியே வராதுன்னு சொல்லிட்டு அங்க ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன சிம்டம்ஸ் நமக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரிதான் கொரோனாவுக்கு இருக்கிற மாதிரியே வந்து இந்த SDS இந்த வியாதிக்கு காய்ச்சல், தலைவலி, தசைவலி, உடம்புல சதெல்லாம் எங்கெல்லாம் சதை இருக்குதோ அங்கெல்லாம் வந்து வலி. அந்த தசைகளுக்குள் ஏற்கனவே கொரோனா வந்து நுரையீரல் மூலமா பரவி லங்ஸை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி டெத்து கொடுத்துச்சு, இறந்து போனாங்க. இந்த வியாதி SDS ஸ்டெப்டோகாக்கஸ் வந்து என்ன செய்யறது கேட்டீங்கன்னாக்கா, எங்கெல்லாம் சதைகள் இருக்குதோ தலையில இருந்து கால் வரைக்கும் தசைகளை வந்து தின்னக்கூடிய இந்த பாக்டீரியாவை இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுவரை இன்னும் சொல்ல போனா அந்த வியாதி பரவிடுச்சுன்னு சொன்னா 48 மணி நேரத்துல உயிரை வந்து கொன்னுடும். கொரோனா வந்து 1 வாரம் 10 நாள் கூட நமக்கு வந்து டைம் கொடுத்துச்சு. வீரியம் மிக்க கொரோனா தான் மரணத்தை கொடுத்துச்சு. வீரியம் இல்லாத கொரோனாக்கா சின்ன ஒரு சிம்டம்ஸை கொடுத்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள குணமாகி வந்தாங்க. இந்த வியாதி வந்து 48 மணி நேரத்துல உயிரை கொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இந்தியாவுக்கு நமக்கு வரல அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. டோக்கியோ, ஒசாகோ, ஹிரோஷிமாவுல இதுவரைக்கும் 1100 பேர் வந்து பலியாயிருக்காங்க, உயிர் கொண்டு இருக்குது இந்த SDS கூட ஸ்டெப்டோகாக்கஸ் கூட இந்த ஒரு வியாதி. அது மட்டும் இல்லாம 700 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, 1100 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 19/6/2024 மொத்த ஜப்பான்ல ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இப்ப 3 நாள் ஆச்சு. சோ எது எப்படியா இருந்தாலும் சரி, மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கிறது அரசுடைய கடமை. இந்த வியாதி எப்படி பரவுது, எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு காலத்தோட கட்டாயம், உலக அழிவுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சில மூத்த விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சோ கொரோனாவுக்கு அப்புறம் இந்த வியாதி வந்திருக்கு போகும்போது ஏசியா கண்டத்துல குறிப்பா வந்து நம்ம சீனாவுக்கு அடுத்து ஜப்பான்ல இப்ப உருவாயிருக்குது. அடுத்து என்னென்னலாம் வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். பருவநிலை மாறி போச்சு, காலத்துக்கு தகுந்த மாதிரி வெயில் அடிக்கிறது இல்லை, காலத்துக்கு தகுந்த மாதிரி மழை பெய்யறது இல்லை, எல்லாம் மாறி போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில, அதாவது உணவு பஞ்சம், பணப்பற்றாக்குறை, பண நெருக்கடி, வறுமையில இருக்கக்கூடிய ஒரு உலகமே வந்து ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஸ்டெப்டோகாக்கஸ் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் இந்த வியாதி தான் வந்து SDS இப்ப பரவி இருக்கிற அடிப்படையில யூடியூப் சேனல் சொந்தங்களே எச்சரிக்கையுடன் நம்ம இருக்கு. ஜப்பான்ல இருந்து வரக்கூடிய மக்களை வந்து ஜப்பான்ல இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களை இந்திய அரசு தடை பண்ணணும். அந்த பொருட்கள் மூலமாக கூட அந்த பாக்டீரியா வந்து பரவலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்திய சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கிறதுனால எச்சரிக்கையுடன் இருப்போம். இது மாதிரி வியாதிகள்லாம் வந்து நாம கொடுக்கிறது தான், அதாவது நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய இந்த பொருட்கள், கழிவுகள், வாயுக்கள், பொல்யூஷன், இது மாதிரி சூழ்நிலையில வந்து அதாவது ஒரு பரிணாம வளர்ச்சி, அதாவது சின்ன உயிரிகள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு புதிய வியாதிகளாக பூமிக்கு வந்து திருப்பி நமக்கு கொடுக்கும் போது மனித உயிர்களை காப்பாற்ற முடியாம போகுது. விலை மதிப்பு இல்லாத மனித உயிர் பலியாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு WHO தெரிவிச்சிருக்கிறதுனால ஜப்பான்ல மட்டும் இல்லைங்க, ஜப்பானை சுத்தி இருக்கக்கூடிய பக்கத்து நாடு, இப்போ உதாரணமா வடகொரியா, சவுத் கொரியா எல்லாமே வந்து உஷாராகிட்டு இருக்கிறாங்க. இந்தியா போன்ற நாடுகள்லாம் மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால தாங்காது அப்படிங்கிறது மட்டும் தான் உண்மை. இந்த ஜி-பூபான்னு கிளம்பி விட்டு இந்த வியாதியை உடனடியாக அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சொல்லி இருக்கிறதுனால அனைத்து நாடுகள்ல இருந்து விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்கா இந்த ஜப்பானுக்கு போறதும் ஜப்பானிய மக்கள் வெளியே வரதையும் தடை பண்ணி இருக்கிற அடிப்படையில இந்த வீடியோ போட்டிருக்கேன்.
இந்த மாதிரி வீடியோவோ பயங்கரப்படுத்துறதுக்கு உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல, நடக்கிறதா சொல்றதுதான் நம்ம டிட்டு சேனலுடைய பாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா இருங்க. அடுத்து ஸ்டெப்ரோ கிராக்கர்ஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். நன்றி நண்பர்களே.